வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப். இன்னைக்கு நம்ம டே லெவல் வீடியோட பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர்னா என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், டேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், ஏதர் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாமே நம்ம பர்டிகுலராக ஒரு ஆண்டு காலத்தில், அதாவது 1 இயரில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு உண்டான எல்லா ரெக்கார்ட்ஸுமே இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதர் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நிதியாண்டுன்னு சொல்லலாம், நிதி கணக்கிடப்படும் ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்தியாவில் இது எந்த ஃபினான்ஷியல் பீரியடில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி இயரில் ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 முடியும் இருக்கிற பீரியடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இந்த இயருக்கு உண்டான ஃபினான்ஷியல் இயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 25 டு 31 மார்ச் 2026. அதை தான் இந்த வருஷத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு டே 12 வீடியோவில் பார்க்கலாம்.